ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வைத்து ஒரு குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் அதை எடுத்துக்கோங்க. இதை நறுன்னு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணது ஒரு 1/2 முறி தேங்காய் துருவலை இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே கிரைண்ட் பண்ண மாவு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணீர் ஊற்றி இதை நல்லா மையம் இல்லாமல் கொஞ்சமாக மாவு பதத்துக்கு அரைத்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைத்து எடுத்த இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்துக்கிட்டதும் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அதில் ஒட்டியிருக்கும்ல, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வைத்து கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தென் கொத்தமல்லி, இதை சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ண ஆனியனை நான் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். நம்ம கட் பண்ண ஆனியன் எல்லாமே நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். லைட்டாக வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா இன்னும் நல்லா வதக்கணும். நல்ல கறியை இல்லாமல் பொன்னிறமாக வதக்குனதும் இதுக்கு கூட கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம வதக்கணுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது நமக்கு சாப்பிடும்போது தட்டுப்பட்டுட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் வதங்கினது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு நம்ம வதக்கும் போதே சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஆனியனில் அந்த உப்பு டேஸ்ட்டு சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இனி வதக்கி முடித்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மாவு கூட இந்த வதக்கின ஆனியனையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணால் நல்ல மணமாக இருக்கும். தென் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பில் பெருங்காயம் ஊற வச்சு அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இருந்துன்னா அது கூட சேர்த்துக்கலாம். தென் நம்ம பணியாரம் செய்யக்கூடிய பேன் ஒரு அடுப்பில் வைத்து அது சூடானதும் அதில் எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையுமே ஆயில் சேர்க்கணும். உங்கள்கிட்ட நெய் இருந்ததுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். தென் ஆயில் சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே கலந்து வைக்கிறோம்ல மாவு, அந்த மாவை ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம சேர்த்துக்கணும். நான் எல்லா குழியிலையுமே இந்த மாவை ஊற்றிக்கிறேன். மாவு எல்லா குழியிலையும் ஊற்றினதும் அது நல்லா அந்த ஆயில்லையே சேர்ந்து பொரியணும். பொரிந்ததும் ஒவ்வொரு குழியிலையாக உள்ள மாவை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம அதை திருப்பிக்கலாம். அதை திருப்பினது ஒரு 5 மினிட்ஸில் அதனோட மறுபக்கத்துலேயே நமக்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மாற்றி போட்டிருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஆயில் எல்லாம் சுறுசுறுன்னு வத்திடுச்சு. ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த பணியாரத்துக்கு பூண்டு கார சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் கோகோனட் சட்னி கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லைன்னா டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குன்னா இதுக்கு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.